வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆப்பிள் வச்சு ஒரு டெசர்ட் பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் சுடானதும் ஒரு ஆப்பிளை தோல் சீவி இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. ஆப்பிளை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆப்பிள் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி விடும். இந்த மாதிரி தண்ணி விட்டு அதுக்கப்புறம் நெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். கெட்டியாக ஆரம்பிச்சிச்சு. இன்னும் கூட நல்லா வதக்கிக்கலாம். பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் 3 கப் பால் ஊற்றிருக்கேன். காய்ச்சாத பால் எடுத்திருக்கேன். கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு பாலை கொதிக்க விடுங்க. பாருங்கள், பால் நல்லா கொதித்து வற்ற ஆரம்பிச்சிச்சு. பால் நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா ஆடை விழுந்துடும். நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் நம்ம கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். நான் 100 ml கண்டென்ஸ் மில்க் சேர்த்துருக்கேன். இனிப்பு பத்தலைன்னா நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. பாருங்கள், பால் நல்லா வற்றி வந்துச்சு. இந்த டைமில் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கடைசியாக ஏலக்காய் பொடி சேர்க்குறதுனால நல்லா வாசமாக இருக்கும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டு இதை ஆற விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கட்டியாக இருக்கணும். இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம். நம்மளோட மலாய் நல்லா ஆறிடுச்சு. இப்போது இதில் ஆப்பிள் நம்ம சேர்த்துக்கலாம். ஆப்பிளும் நல்லா ஆறிடுச்சு. சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இதை நீங்கள் அப்படியேவும் சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவர் வச்சு எடுத்து சில்லுன்னு சாப்பிடுங்க, இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஆப்பிள் மலாயை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.